வணக்கம் நண்பா. நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சத்துணவு துறையிலேருந்து வேலை வந்திருக்கு. அதுக்கான அரசாணை வெளியேந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த அரசாணை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் குரூப்பில் பார்த்திங்கன்னா நான் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு போட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நாள் பார்த்திங்கன்னா 16/12/2024 பார்த்திங்கன்னா இந்த அரசாணை வெளியாக இருக்குது. இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பா. அப்போ தான் இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் வரும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே 3ஆவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் 3ஆவதாக பார்த்திங்கன்னா சமூக நல ஆணையரின் கடிதம் சொல்லி பார்த்திங்கன்னா 10/7/2024 பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மதிய வேளையில் கலவை சாதத்துடன் மசாலா முட்டை வழங்கப்பட்டு வருகிறது என்று தமிழ்நாட்டில் துவக்கப்பட்ட இத்திட்டத்தின் அனைத்து மாநிலங்களிலும் பின்பற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் பார்த்திங்கன்னா 1லேருந்து 10ஆவது வரைக்கும் பார்த்திங்கன்னா மதிய வேலை சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா சாதத்தோட மசாலா முட்டை இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம தமிழ்நாட்டை பார்த்து பார்த்தீங்களா மற்ற மாநிலத்திலும் இதே பின்பற்றதான் சொல்லியிருக்காங்க. இது 1995ஆம் ஆண்டு முதல் இத்திட்டத்திற்கு ஒன்றிய அரசு பார்த்திங்கன்னா 6040 கோடி பங்களிப்பு முறையில் கொடுத்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இத்திட்டத்தில் செயலாக்கத்திற்கான சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு ஒரு ஆண்டிற்கு 10 மாதங்களுக்கு மட்டும் 1000-இல் ஒன்றிய அரசின் பங்காக 600 வீதம் ஒன்றிய அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமையல் உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா 10 மாதத்தில் மற்றும் 1000-ல் 600 ரூபா பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு கொடுக்கறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் மொத்தம் உள்ள 43,131 சத்துணவு மையங்களில் ஒரு சத்துணவு மையத்திற்கு ஒரு அமைப்பாளர், ஒரு சமையலர் மற்றும் ஒரு சமையல் உதவியாளர் என 3 பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டு சத்துணவு பணியாளர் கீழ்கண்டவாறு சிறப்பு காலமுறையில் நியமிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 43,131 சத்துணவு மையம் இருக்குது. அந்த சத்துணவு மையத்துக்கு ஒவ்வொரு மையத்துக்கும் பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமையலர் கொடுத்துருக்காங்க, சமையல் உதவியாளர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு அங்காடி இருக்குதுன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா 3 பணியிடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஊதியம்னு பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளருக்கு பார்த்திங்கன்னா 7,700லேருந்து 24,200 வரைக்கும் சிறப்பு கால ஊதிய முறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமையலர் பார்த்திங்கன்னா 4,100 முதல் 12,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சமையல் உதவியாளருக்கு 3,000லேருந்து 9,000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சத்துணவு திட்டத்திற்கான சிறிய முறையில் செயல்படுத்தப்பட்டு தற்போது காலியாக உள்ள மொத்த பணியிடங்கள் பார்த்திங்கன்னா இப்போ காலியாக சமையல் உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டத்தில் பார்த்திங்கன்னா 8,997 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் மட்டும். இதுக்கு பார்த்திங்கன்னா மாதம் 3,000ங்கிறதுனால தொகுப்பூதியத்தில் நியமிக்கிறதுக்கு சமூக நல ஆணையர் அரசை கேட்டுக்கொண்டு சமூக நல ஆணையர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கேட்டிருக்காரு இவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி. சமூக நல ஆணையரின் கருத்துரை அரசளவில் கவனமுடன் பரிசீலனை செய்யப்பட்டது. அவர் சமூக நல ஆணையர் சொன்ன 8,997 வேக்கன்சி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பரிசீலனை பண்ணி அது அக்செப்ட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த காலியாக உள்ள பணியிடங்களுக்கு 8,997 சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்காக 3,000 என்ற தொகுப்பூதிய அடிப்படையில் நவம்பர் 2024 முதல் பிப்ரவரி 2025 வரையிலான 4 மாதங்களுக்கான தொகை பார்த்திங்கன்னா ரூபாய் 10,89,64,000 மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த பிப்ரவரி 2025 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொகுப்பூதியில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் காலி பணிகளில் மட்டும் 3,000 தொகுப்பூதியத்தில் நிரப்பிட அனுமதி வழங்கப்படுகிறது. இதுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கியிருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா சமையல் நமக்கு சத்துணவு அமைப்பாளர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் இதுக்கான அரசாணை வரல. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளருக்கு மட்டும்தான் வந்திருக்கு. தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்படும் பணியாளர்கள் 12 மாதங்கள் திருப்திகரமாக பணியினை முடிக்கும் தகுதியான பணியாளர்களுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா 12 மாதம் பார்த்திங்கன்னா திருப்திகரமாக நீங்கள் உங்களுடைய வேலை செஞ்சீங்களா. சிறப்பு காலமுறை ஊதியம் 3,000லேருந்து 9,000 வரை வழங்கப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. தொகுப்பூதிய சமையல் உதவியாளர் பணிக்கு நியமிப்பதற்கு குறைந்தபட்சம் கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10வது படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளருக்கு நீங்கள் 10வது படிச்சிருந்தாலும் சரி 10வது ஃபெயிலாக இருந்தாலும் சரி இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்தில் சமையல் உதவியாளர் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்திட
இயக்குனர் நியமன அலுவலர் நியமிக்கப்படுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இணை இயக்குனர் வந்து பார்த்திங்களா இதுக்குன்னா அலுவலர் வந்து பார்த்திங்களா நியமிச்சுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலே குறிப்பிட்ட நடைமுறை தவிர்த்து அரசாணை இதெல்லாம் வந்திருக்கு. நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டத்தின் சமையல் உதவியாளர் பணியிடங்களை வந்து கவர்மெண்ட் நிரப்புறதுக்கு வந்து பார்த்திங்களா வருஷத்துக்கு செலவினம் பார்த்திங்களா 26,99,10,10,000 மட்டும் பார்த்திங்களா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. கணக்கு தலைப்பின் கீழ் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்களா 26,99,10,10,000 செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்திங்களா இந்த மதிப்பீடையே எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடலாம், வீடியோ வந்து லென்த்தாக பார்ப்போம், உங்களுக்கு போர் அடிக்கும். அவ்வளோதான் நண்பா. அரசாணை வந்து பார்த்திங்களா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்களா இதை வந்து பார்த்திங்களா சேஸ்ரீ முரளிதரன் அரசு செயலாளர் வந்து பார்த்திங்களா வெளியிட்டிருக்காரு. இவ்வாணை நிதித்துறையிட்ட வந்து பார்த்திங்களா பெற்று நாள் வந்து 8/12/2024 வந்து பார்த்திங்கன்னா நிதித்துறையிட்ட ஒப்புதல் வாங்கியாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 1633 சொல்லியிருக்காங்க அரசாங்க நம்பரு. இது வந்து பார்த்திங்களா ஆளுநரின் ஆணைப்படி வந்து பார்த்திங்களா இதுக்கு வந்து பார்த்திங்களா அப்ளை பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. 2025 கண்டிப்பாக வரும். இப்போ தான் வந்து பார்த்திங்களா 16/12 ஒப்புதல் பெற்று வெளியிட்டிருக்காங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்களா இதுக்கான வீடியோஸ் நான் போட்டிருந்தோம். இன்னும் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதுக்காக முன்னாடியே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே நான் வந்து பார்த்தீங்களா நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பார்த்திங்களா அந்த வீடியோ பார்க்காதீங்க, பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன குவாலிஃபிகேஷன், எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்களா அதை பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிங்க. எப்படி என்ன டாக்குமெண்ட் எல்லாமே என்ன பார்த்திங்களா பெருநர் பார்த்திங்கன்னா சமூக நல ஆணையர் சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகம் சென்னை, மாண்புமிகு அமைச்சர் நிதி மற்றும் சுற்றுச்சூழல்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமைத்துறை சென்னை அரசு செயலாளர் அவர்களின் முதன்மை தனிச் செயலாளர்னு சொல்லி எக்கச்சக்கமாக இந்த நிதிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இதோ நகலில் வந்து அனுப்பப்படுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆணையின்படி அனுப்பப்படுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவல் இனியும் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா எப்படி அப்ளை பண்ணலாம் என்னென்னு சொல்லி நம்ம சேனலில் வந்து விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலிமா ஒரு ஜாப் இல்லைனாலும் இன்னொரு ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாப்ஸுமே வந்து சொல்லிட்டுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப்ஸ் பார்த்து நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிருக்காங்க. அதனால் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் போடணும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.